ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பெருமான் வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் சொல்வதை சற்று ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள். பணப்பிரச்சனையானாலும் மனப்பிரச்சனையாலும் குழப்பங்களும் கண்ணீரும் கஷ்டமும் தொடர்ந்து உன் மனதை அரித்து என் பிள்ளைகளை வாட்டி வதைக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கவனமாக கேள். இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என் செல்லமே. ஒரு சில காலகட்டங்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது மனம் தளர்ந்து விடாதே. அது பணப்பிரச்சனை என்றாலும் கடன் பிரச்சனை என்பது வாழ்க்கையில் எல்லோருக்கும் ரொம்பவும் கஷ்டமானது தான். அவற்றிலிருந்து மீண்டு வர கொஞ்ச நாளாகும். ஆனால் நம்பிக்கையுடன் நான் சொல்வதை செய்தால் பணம் கடன் பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். பாரங்கள் சுமந்து சுமந்து மனதை தளர விட்டு விட்டால் அதிலிருந்து மீள முடியாது. உனக்கான பாதையை இலக்கை அடையும் போது, மேடு பள்ளத்தை தாண்டி வரும்போது உண்டாகும் பிரச்சனைகளே அதிகமாக இருக்கும். நாம் தானே அதை எல்லாவற்றையும் சரி செய்யணும். அதற்கு அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து வரணும் என்றால் என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்து கவனமாக செயல்படும். என் செல்ல பிள்ளையே, நீ சிந்திக்க சிந்திக்கத்தான் உனக்கான அறிவும் தெளிவும் பிறக்கும் அந்த ஒரு பிரச்சனையில். ஆகவே எதற்கும் கலங்காதே. எதை எப்படி சரி செய்வது என்று மட்டுமே யோசி. எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே இரு. பிறகு உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதைகள் கிடைத்துவிடும் என் செல்லவே. வெற்றி பாதைகள் கிடைத்துவிடும். வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய். நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் போது அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறாய். கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கி செல்லுமே. இந்த முருகப்பெருமான் துணையில் நான் இருக்கும்போது தயங்காமல் செல். அதில் நம்பிக்கை, பொறுமை போன்ற துணிவும் தைரியமும் உன் மனதில் இருக்க வேண்டும். புரிகிறதா? அதுதான் முக்கியம். நம்பிக்கையும் துணிவும் பொறுமையும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் பணப்பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைத்து விடுவேன். பிறகு உன்னுடைய வறுமை போய் உன் குடும்பத்துடன் மன நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய். அதே போலத்தான் எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கி நிற்கிறாய். இந்த உலகில் சுயநலமாக உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் உன் அன்பை தவறாக பயன்படுத்திக் கொள்பவர்கள். அதற்கான கர்ம பலன்களை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே எப்போதும் எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு இருக்கும்போது உன்னால் இலகுவாக சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்று தான் கூறுகிறேன். நீதான் நிதானமாக யோசித்து அறிந்து செயல்பட வேண்டும். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்போதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். வருத்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு பொறுமையாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நான் என்றும் உன் அருகிலேயே தான் இருப்பேன். ஆம் செல்லமே, உன் அருகிலேயே தான், உன்னை சுற்றியேதான் இருப்பேன். ஏன் பதட்டமாக இருக்கிறாய்? அப்படி இருக்க வேண்டாம். எல்லாம் கைமீறி சென்று கொண்டிருக்கிறது என்று கதி கலங்கித்தான் இருக்கிறாய். முருகா, எனக்கு இனி நல்லது நடக்கப் போவதில்லை,
அப்படி என்று தானே யோசிக்கிறாய்? இனி கடவுள் விட்ட வழி என்று சோர்ந்து போய் இருக்கிறாய். வேண்டாம் என் செல்லமே, நீ அதிகம் திணறிக் கொண்டிருக்கிறாய். உன்னுள் இந்த முருகப்பெருமான் நான் உன்னிடத்தில் இருப்பதை மறந்து விட்டாயா? உன்னை நிழல் போல் உன் இல்லத்திலும் உன் மனதிலும் நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய்? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும், உன் பின்னால் இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. உன்னுடன் இருந்து அத்தனை சதிகளையும் முறியடிப்பேன். இப்போது உனக்கு நடப்பது அனைத்தும் தவறாக நடப்பது போல காட்சியளித்தாலும் முடிவு என்பது என் கையில்தானே இருக்கிறது. அந்த முடிவை எப்போதும் நியாயத்திற்கும் நேர்மைக்கும் பரிசாகத்தான் நான் அளிப்பேன். என் செல்ல பிள்ளையின் கோரிக்கை நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு முடிவு சாதகமாகத்தான் இருக்கும். இதோ உரிய நேரத்தில் அதை நான் முடித்து தருகிறேன். அதுவரை சற்று நிம்மதியாக இரு, அமைதியாக இரு. முருகா முருகா என்று என் நாமத்தை கூறும் வார்த்தை தான் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது. முருகா என்று சொல்லிப்பார், நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் என் செல்லமே. நன்மையாகவே பேச கற்றுக்கொள். நன்மையாகவே பேசவும் பழகிக்கொள்ள வேண்டும். உன்னை நான் பாதுகாப்பேன் நிழலாக. ஏமாற்றமான சூழ்நிலைகள் வந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் மனம் வலித்து அழுத்தம் உண்டாகி உடல் கெட்டு நோய் வந்துவிடும். அதே நேரத்தில் எல்லாம் நன்மைக்காகவே இருக்கட்டும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. அந்த நேரத்தில் உன் கடமைகளை நேர்மையுடன் செய். நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். நீ நினைத்தது அனைத்தும் பலிக்கும் என் செல்லமே. இதைத்தான் வெகு நேரமாக உன்னிடம் சொல்ல காத்திருந்தேன் என்று சொன்னேன். இனி உனக்கு எந்த தடங்களுமின்றி நன்மையாக நல்லதாகத்தான் நடக்கும். ஆகவே விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் காத்திரு. எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் என் செல்லமே. பொறுமையாக இரு. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் நான் முன்னின்று நடத்தி தருவேன். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்த தேடிய உன் உறவு நிச்சயமும் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் இருக்கிறேன். ஆகவே என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். மனம் தளர்ந்து விடாதே. ஆம் செல்லமே, இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.